என்னடா இது இருட்டாக இருக்குது காலையில் அப்படின்னு. ஆக்சுவலாக போன வாரம் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கே சுத்தமாக போகல. அதை செயின் என் பொண்ணுக்கு வாங்குறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லு காலையில் சீக்கிரமாக எழுச்சிக்கிறது எஃபர்ட் ஃபுல்லாக அதுலேயே போட்டோம். ஓகே, அதுக்கான வர்த்து சந்தோஷம். இன்றைக்கி காலைல ஃபஸ்ட்டு திருப்பி ஜிம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 5 மணி 5:15 கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட வீடியோவை. ஓகே, எப்போவுமே வந்து நம்ம காலைல ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்து மாவு எடுத்துப்போம். அது நம்ம வீடியோவில் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அத்திப்பழத்தில் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சத்து மாவில் நம்ம வீட்டான பசும்பால்லாம் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் மாரி பண்ணி குடிச்சுடுவேன். எம்டி ஸ்டமக்கில் ரொம்ப நல்லது. ஒரு ஜாப் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆறா எடுக்க வேணாம், அதை வெளில எடுத்து அது ஒரு பெரிய வேலை. எங்கள் அப்பா வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, டைம் 5:30. நம்ம கிளம்புவோம். ஓகே, அவ்வளோதான். ஜிம்மு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். என்ன ப்ரோ ஜிம்மெலாம் பண்ணுறீங்க, தொப்பலாக இருக்குது அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நம்ம வீடியோ நிறைய தெரியும். நம்ம வந்து வயிற்றுக்கு ஸ்டமக்குக்கெலாம் எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன். ஃபுட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு எந்த வஞ்சனையும் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். 1 வீக் கேப் ஆகிடுச்சா, அதனால் ஒரு 30 மினிட்ஸ் தான் பண்ணேன். ஓகே, நாளிலேருந்து கண்டினியூ பண்ணிப்போம். ஸோ வாங்க போகலாம். நேற்று ரொம்ப அழுக்காயிருக்கு அது வண்டி. இல்லை, தொட்டாரு சார். போகும்போதும் தொட்டாரு, வந்து என்ன பண்ணணும்? அதுதான் நான் கட்டி போட்டுருவேன், போட முடியாதுன்றீங்க. ஓகே, வண்டியெல்லாம் எங்கள் அப்பா பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருவார். நம்மளுக்கு அந்த வேலை எதுவுமே இல்லை. ஓகே, எப்போ ஜிம்முக்கு போய்ட்டு வந்தால் நம்மளுக்கு ஓட்ஸ் ரெடியாக இருக்கும். ஓகே, ஓட்ஸ் குடிச்சிடும். ஆக்சுவலாக நான்லாம் ஒரு நேரத்தில் என் உடம்புக்கு எடுத்துக்கினதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணுறனாலே ஒரு மேஜிக் தான். எல்லா ஐயப்பனோட செயல் தான். உடம்பை நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கு நீ எந்த என்டர்டைன்மெண்ட்டோ அதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் கிடையாது. பண்ணுறத பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. அளவாக பண்ணி உடம்பையும் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஓகே 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 ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்தாச்சு. மணி 7:34. டாம் ஓகே, ஃபஸ்ட் ட்ரிப்பு ரேப்பிடோவில் 102, 110. ஓகே, கடை போவோம். ஓகே, இந்த ட்ரிப்பு வந்து 89, இதுக்கு 100. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பு முடித்தோம். டிஏவி ஸ்கூல் பேக்கில் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக ஒரு பொண்ணு 11th 12th படிப்பான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா ஏற்றி விட்றாங்க. ஏற்றி விடும் போது ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பா தான் டெய்லி கூப்பிட்டு போவார். ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோவில் அனுப்புகிறாங்க போல். வேனில் போவோம், இல்லை அப்பா கூப்பிட்டு போவார். அவர் ஏதோ அர்ஜென்ட்டு மீட்டிங்கு போயிட்டார். தம்பி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இறக்கி விட்டுட்டு
என்கிட்ட சொல்லுங்கள் இறங்கிட்டா அப்படின்னு மட்டும் அவளை பேச வச்சு கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்கள் ஃபோனில் இருந்து அப்படின்னு. எனக்கும் 2 பொண்ணு இருக்காமா, எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, இறங்கிட்டா மட்டும் இல்லை, செக்யூரிட்டி கேட்டை தாண்டுற வரைக்கும் நீங்கள் லைன்லேயே இருங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி இறக்கி விட்டு அதை பேச வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா வந்து செக்யூரிட்டி கேட்டை தாண்டி போயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக போயிட்டா அப்படின்னு. ஓகே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. இது வந்து எப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு டப்புன்னு இன்னொரு டீட்டெயில் வந்து நம்ம அந்த ரெஸ்பான்சிபிளை எடுத்துக்காமல் டப்புன்னு ஓடி போயிடக்கூடாது. பொம்பளை பொண்ணை அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க அது எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சேஃபாக போயிட்டா நம்ம வேலை, அது நம்ம இறங்கி விட்டோம், காசு வாங்கிட்டோம், போயிட்டோம் இல்லாமல் இது பண்ணோம். இதுவும் நம்மளோட ஒரு டியூட்டி. நம்ம பேசஞ்சர் வரவங்க சேஃபாக ஒரு இடத்துலேருந்து கூப்பிட்டு போய் மற்றொரு இடத்துல விடும்போது அவங்க அதுக்குள்ளே போகிறத நம்ம அந்த சேஃப்டியும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு நம்ம தரோம். ஓகே வெயிட்டிங் ஃபார் 3rd ட்ரிப்பு, 3வது ட்ரிப்பு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் வந்துட்டுருக்கோம். ஓகே இது ஒரு 274, இதுக்கு 300. மணி 9 ஆகுது. ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. யூடர்ன் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல்கிட்ட போனோம். டிராஃபிக்கை மட்டும் பாருங்கள். இந்த யூடர்ன் அடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியான டிராஃபிக்காக இருக்குது. அப்பா தேனாம்பேட்டை. ஓகே இது ஒரு 83, இதுக்கு 100. 600 வந்துருக்கு இது வரைக்கும். மணி 10 போகுது. ஓகே கரெக்டாக எங்கே இருக்கும், நியூ காலேஜ் கிட்டே இருக்கும், ராயப்பேட்டை. இந்த கோபாலபுரம் சிக்னலில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து இப்போ தான் வந்து பேசிட்டு போனார். அப்படின்னு வீடியோ எடுக்க முடியல டிரைவிங்கில். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி. 168 200 ஃபஸ்ட்டு ட்ராப்பு. வேறு லெவலில் இருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்பா சுவாமி அப்பார்ட்மெண்ட்ஸ். கார்டன்லாம் போட்டு வச்சுருக்காங்க மேலே, வேறு லெவலு. ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு, ஒரு நாய்க்குட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் ஏற்றல. நம்மகிட்ட கேட்டாங்க. நம்மளும் வீட்டில் ஒன்று வச்சுருக்கோம், நம்ம புக் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்டுனா. அது ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. அப்புறம் எதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ருபீஸு. பட் நம்ம ஏற்றணும், அவங்களாவே 200 ஒரு 32 ருபீஸ் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே கிளம்புவோம். இது வரைக்கும் ஒரு 800. ஓகே இது 150, இதுக்கு வந்து 170. இன்னும் ஒரு சின்ன ட்ரிப்பு, கொஞ்சம் நேரம் சின்ன சின்ன ட்ரிப்பு கொஞ்சம் ப்ளே பண்ணோம்னா இது வரைக்கும் எவ்வளோ வந்துருக்கு, 970. இது ஒரு 60, இதுக்கு வந்து 80. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1050, 1050. மணி 12. ஆக்சுவலாக வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம் நான் ட்ரிப்பு கிடைக்குதான்னு, இல்லைனா இதோட க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகே அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு 133, இதுக்கு ஒரு 150. இது வரைக்கும் ஒரு 1200 வந்திருக்கு. டைம் 12:30. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு பக்கத்தில் வந்துடுவோம். நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கப்புறம். ஆன் த வே ட்ரிப்பு. அவங்க 2 பேர் வயசானவங்க, ஒரு 50 ரூபா. ஓகே அது வரைக்கும் 1250 ரூபா இருக்குது. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிளம்புவோம். பையெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. பைய எடுத்துட்டு போங்க. ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம முடிச்சிட்டோம். சாரி ஃபர்ஸ்ட் ஹாஃபு. லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு போக போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:35 ஆகுது. ஸோ 1 மணிக்கு வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். டிஃபன் சாப்பிடல வேறு. ஆக்சுவலாக காலைல ஜிம்முக்கு போனோன்னா அந்த ஓட்ஸ்லாம் குடிக்கிறோமா, அதுவே கரெக்டாக இருக்குது. பசி அந்த நேரமே டைமே தெரிய மாட்டேது. திடீர்னு டைம் பார்த்தா மணி 11:30 அந்த மாதிரி ஆகிடுதா. எதுவுமே டிஃபன் இல்லை. சரி வந்துட்டோம், வீட்டுக்கு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ அந்த மாத்திரை போடல, அதுக்கு எங்கள் அம்மா கேட்பாங்க ஏன் டிஃபன் சாப்பிட்லையா அப்படின்னு. ஏன்னா பிரெட் ஆம்லெட் எதனா சாப்பிட்டுக்கிட்டு மாத்திரை போட வேண்டியது தானே அப்படின்னு. ஸோ பரவாயில்ல ஓகே. அதேமாரி அந்த செயின் என் பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு, கிஃப்ட் இல்லை அவளுக்கான சேவிங்ஸ் அது பண்ணதுக்கு எல்லோரும் நிறைய பேர் தேங்க்ஸ் சொன்னீங்க. விஷ் பண்ணிங்க, தேங்க்ஸ் சொல்கிறோம், சாரி விஷ் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. ஸோ அதேமாதிரி ஆதுக்கு வாங்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். ஆது அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான். என் பொண்ணுங்களாம் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து நம்ம வளர்த்தது வந்து நாங்கள் பெரும்பாலும் அதுக்கெலாம் வந்து ரொம்ப இது பண்ணுறதுலாம் கிடையாது. எனக்கு அது விருப்பம் இல்லை. பட் வந்து நான் இந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டோ ஒன்று பார்த்துருந்தேன், எல்பிஜி ஆட்டோ. ஒரு 1,00,000 ரூபா தான் அது. அப்படி இப்படின்னு கேட்டு ஒரு 90 ரூபா 85 ரூபாய் வாங்கியிருப்பேன். நல்லா இருந்துச்சு வண்டி. அவங்க கொஞ்சம் விற்கிறாங்க கஷ்டத்தில். எங்கள் மட்டும் அதான் சொன்னேன், அதை எடுத்து நம்ம வாடகை மாதிரி எதனா விடலாம், கொஞ்சம் நியாயமான ஒரு ரேட்டுக்கு. நம்மளை சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க, வீட்டுக்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். எங்கள் அம்மா வந்து அப்பா நீ வேணாம், நீ ஒன்று ஒன்றும் பட்டுன்னு பண்ணின்னு போயின்னு இருக்க வேணாடா,
பொறுமையாக பண்ணு அப்படின்னாங்க. அதுக்காக தான் அந்த சேவிங்ஸ் வந்து சரி ஓகே இது மாதிரி சேர்த்து வைக்கலாம், ஃபியூச்சர்லனா ஒரு 2 வருஷத்தில் எதனா பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும்ல அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணுறது. மற்றபடி என் சாதுக்கும் இதில் விருப்பம், அது அவளுக்கும் அதில் கேட்க மாட்டான். அவங்க அத்தை அவளுக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கா, அதையே அவள் வந்து போட மாட்டான். அதனால் பாருங்கள், நான் தான் போட்டுட்ருக்கேன். அவளுக்கு வாங்கினது என்ன போட்டு கேட்டாடி அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் தான் போட்டுட்ருக்கேன். அதனால் என் பொண்ணுங்க வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வளர்ந்தது எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் பார்த்த விதம், என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் நகைன்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது. இப்போ எங்கள் அம்மா வழி சொந்தத்தில் ரொம்ப நெருங்கின சொந்தம் ஒருத்தங்களுக்கு கல்யாணம். அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு அன்றைக்கினா ஒரு சவரன் வந்து ஒரு சவரன் இருக்குமா, ஒரு 50,000 ரூபாய்க்கு அவங்க கல்யாணத்துக்கு வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கு பிஎஃப்லாம் எழுதி கொடுத்து பிஎஃப்லாம் வாங்கிட்டாரு. பிஎஃப்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எழுதி கொடுத்துட்டாரு. அப்போ நான் தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் பிரச்சனை, வேலை போயிடுச்சு. ரொம்ப ஒரு 16-17 வருஷமாக வேலை செஞ்சது, இப்போ அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு இஷ்யூ ஆகி ப்ரைவேட் கம்பெனி தான், வேணாம் நீங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி ரிசைன் பண்ண உடனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, ஏதோ இஷ்யூ அப்படின்னு. அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு அமௌண்ட்டு கையில் இருக்குது, சரி ஓகே இப்போ அன்றைக்கி ரேட்டுக்கு 50,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நகை வாங்கியிருக்கலாம். அந்த காசு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது, ஓகே அதை வச்சு எதனா பண்ணலாமா, ஏன்னா வேலை போய்டுமே பயத்தில் அப்படின்னு தானே யோசிப்பாங்க யாராக இருந்தாலும். பட் வந்து எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படல. ஆனால் நான் கேட்பேன் எது இருந்தாலும். எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், அவள் பாட்டு நான் வேலை உண்டு காலேஜ் அவள் போவா படிக்க அப்படி தான் இருப்பாள். நான் இதெல்லாம் இன்வால்வ் ஆவேன். எங்கள் அம்மா சீட்டு பிடிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதனால் காசு சீட்டெல்லாம் கேட்பேன். அப்போ நான் கேட்டேன், ஏன்பா இந்த நேரத்தில் இது பண்ணணுமா, சரி பண்ணுறது தான் பண்ணுறேன், ஏதோ வாங்கி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன், சரி அது கூட ஒரு நார்மலான ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணுமா அப்படின்னு, நம்ம இந்த நேரத்தில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். ஒன்று என்னடா விட்றா, என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுவோம், ஒரு நல்ல இது போட்டோம் எங்கன்னா போய் நல்லா இருக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி அந்த நேரத்தில் பண்ணார். அப்போ அவர் வளர்த்த பையன் நான், என் சாதுவையும் அவர் தான் வளர்க்குறாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் எப்படி இருப்போம், இதுக்கெலாம் ஆசைப்படுவோமா, அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து முழுக்க இதை சம்பாதிக்கிறது, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டணும் தான் எனக்கு ஆசை. மற்றபடி இப்போது அதெல்லாம் கோல்லாம் வந்து சேர்க்கணுன்னா அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆட்டோமொபைல்ஸ் இதுதான் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம். ஆனால் சீக்கிரமாக இன்னொரு ஆட்டோ வாங்குவேன் அடிஷ்னலாக, அது வாங்கலான்னு இருக்கேன். அது வாங்கினா நம்ம தெரிஞ்ச யாருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வாடகைக்கு விடுவோம் நார்மலான ஒரு ரேட்டுக்கு. ஓகே டைம் ஆகிடுச்சு, 12:40 ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு போவோம், சாப்பிட்டு லஞ்சுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 1250 ரூபா அந்த வீட்டுக்கு போட்டு சேர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கு. பார்ப்போம் எவ்வளோ இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ வாங்க நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மாத்திரை வர போடணும். அது கண்டினியூவாக போடணும் ஒரு 30 டேஸ்ன்னு நினச்சேன். கண்டினியூ பண்ணால் அது பழக்கமாயிடும். அது ரொம்ப நல்லதுங்க. அது ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. அதில் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு பிரிஞ்சு இருக்குது, அப்புறம் இது ஃப்ரானு, இது என் பொண்ணுக்காக செய்வாங்க. நான் சாப்பிட மாட்டேன், அப்படி செட் ஆகாது, ஹீட் ஆகிடும் பயங்கரமாக. சும்மா லைட்டாக இது பண்ணிப்பேன், ஆட்டோ ஓட்டுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். சிக்கன் 65 சிக்கன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பவுமே சாப்பிடுவேன். ஒயிட் ரைஸு, ரசம். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஸோ செகண்ட் ஹாஃபு சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 3:43 ஆகுது. ஒரு 4 o'clock கிளம்புறேன். ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துருப்பீங்க, ஒரு 1250 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வந்திருப்பீங்க. ஓகே, நிறைய விஷயம் நம்ம சேனலை பற்றி தெரியல, நான் சொல்கிறேன். இது வந்து மணி விளாக், நம்ம சேனல் நேமு. நான் வந்து மணிகண்டன். நம்ம வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து நான் ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறது கிடையாது, நீங்கள் பார்க்குறதுக்காகவோ இல்லை நான் எப்படி ஓட்டுறேன் அப்படின்றதுக்கு நான் பந்தா காட்டுறதுக்கான இது கிடையாது. இது நம்ம சேனல் முழுக்க வந்து இதில் வரவங்க எல்லாமே சர்ச் பண்ணி வரவங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எதனா பண்ணலாமா, ஒரு ஆட்டோ ஓட்டலாமா, இல்லை டாக்ஸி ஓட்டலாமா அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கவங்க தான் இதில் சர்ச் பண்ணி வருவீங்க. ஸோ இதில் வந்து A to Z நம்ம ஆட்டோ ஏர்னிங்ஸை பற்றி நிறைய போட்டுட்டு வரும். நான் இதில் அதே மாதிரி நான் ஜீனியஸ், நான் இத்தனை வருஷம் ஓட்டுறேன் அப்படின்லாம் கிடையாது. பட் நான் இதில் நிறைய கற்றுக்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். நான் மட்டும் கற்றுக்கிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு நான் பாட்டுன்னு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து நிறைய பேர் என்ன மாதிரி ஒரு வேலையில் இல்லை ஒரு வேலை போகுது, நிறைய இதில் மாட்டிட்டு லைஃப்பில் எதனா ஒரு கிடைக்காது, அதை பிடிச்சி மேலே வந்துடலாம். பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுற பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இல்லை. முழுக்க வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் முழுக்க என் உழைப்பை நான் கொடுத்து அது மூலியமாக நான் நிறைய ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி எதனா ஒரு பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டே வர நிறைய இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுக்கங்க. ஏர்னிங்ஸ் ஏரியா, எந்தெந்த ஏரியா, எப்படி ஒர்க் பண்ணலாம் எல்லாமே. இந்த மெயின் மோட்டிவ் வந்து நான் எப்படி
நான் சம்பாதிக்கிறேன், நான் பெனிஃபிட் நான் அடைகிறேன் அப்படின்றது நம்ம மெயின் மோட்டிவ் நம்ம சேனலுக்கு கிடையவே கிடையாது. இதை பார்க்குறவங்க இதை கற்றுக்கிறதுக்காக இப்படி ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம எங்கேயோ ஒன்று மாட்டிக்கிட்டு அவசரப்படுறோம் அப்படின்னா ஈஸியாக தூக்கி போட்டு நம்ம அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்காமல் தைரியமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணும். அதுதான் நம்மளோட சேனலோட மெயின் மோட்டிவ். ஓகே நம்ம செகண்ட் ஹாஃப் கிளம்புறோம். ஸோ புதுசாக வந்திருக்க எல்லாரும் வெல்கம் டு மணி விலாக்ஸ். மணி விலாக்ஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் என்னென்ன இதில் லேர்ன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்கிறேன். ஓகே நம்ம கிளம்பலாம். ஓகே, எடுத்துகிட்டு ட்ரிப்பு, ஃபஸ்ட் ட்ரிப்பு 3:47 நம்ம வீட்டில் இருந்து எடுத்துட்டோம். ஓகே, போவோம் பிக்கப் பண்ணுறது. ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரிப் கம்ப்ளீட்டட். இதுக்கு வந்து ஒரு 150, இது ஒரு 71, 80. ரேப்பிட்டோவில் ஒரு 611, யூபரில் ஒரு 655. ஆந்த வே ட்ரிப்பு ஒரு 50, ஒரு 1500 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கோம். பட் சிஎன்ஜி வந்து 2 பாயிண்டில் வந்துடுச்சு. லாஸ்ட்டு ட்ராப்பு 149, இது வந்து 160. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1660. சிஎன்ஜி தான் எங்கே சொதப்ப போகுதுன்னு தெரில. ஓகே, இது ஃபைனலா இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. சிஎன்ஜி 235, இதுக்கு வந்து 250. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1910 ரூபா, 1910 பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பெசநகர் வந்திருக்கும். ஓகே, எங்கன்னா இடம் இருந்தால் வண்டியை போட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காரலாம் கொஞ்சம். புதுசாக நம்ம சேனலில் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் சர்ச் பண்ணி வந்திருப்பீங்க நம்மள்த பற்றி, டீட்டெயில் இயர்னிங்ஸை பற்றிலாம். ஸோ நான் என்ன திருப்பி ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் நேம் மணி விலாக், நான் மணிகண்டன். நம்ம சேனலில் வந்து ஆட்டோ இயர்னிங்ஸ் கண்டென்ட், A to Z ஆட்டோ பற்றி எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்மளது வந்து சும்மா இயர்னிங்ஸ் மட்டும் நான் ஆட்டோவில் எப்படி பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணுறது உங்களுக்கு காட்டுற சேனல் கிடையாது இது. ப்ராக்டிக்கலாக இதில் யார் இறங்கினாலும் எப்படிலாம் இயர்னிங்ஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஐடியாஸ், எந்த ஏரியா போகலாம், எந்த டைம் ஒர்க் பண்ணலாம், A to Z எல்லா டீட்டெயிலும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய அந்த இதெல்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும். என்னோடய இயர்னிங்ஸை நீங்கள் பார்க்குறது முக்கியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேலைகளை எதனா போதா டப்புன்னு ஒன்றுமே கிடையாது லைஃப்பில். தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். ஓகே, அதுக்காக தான் நம்ம சேனல். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் மணி விலாக்ஸுக்கு. ஓகே நம்ம டியூட்டி போகலாம். கொஞ்ச நேரம் வாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் இயர்னிங்ஸ்லாம் காட்டிடுறேன். இது யூபரில் பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட்லேருந்து 25 ஆகஸ்ட். ஓகே, திங்கள் டு ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஒரு 8500 ரூபா ஆல்மோஸ்ட், டிப்ஸு இல்லாமல். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேப்பிட்டோவில் அதுமாரி ரேப்பிட்டோவில் 18லேருந்து 24 போன வாரம் திங்கள்லேருந்து ஞாயிறு 4000, இது ஒரு 4500, அது ஒரு 8500. ஸோ 9000, 13000. எப்போ மாதிரி நம்ம கால்குலேஷன் எடுத்துப்போம். அந்த வே ட்ரிப்பு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாமா, அதே மாதிரி வந்து டிப்ஸு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாமா. ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன் நான், கண்டிப்பாக இருக்கும். டெய்லி 150 ரூபாய்க்கிட்ட மேலே தான் டிப்ஸ் வருது. ஸோ அது ஒரு 2000 ரூபாய்னா கூட 9, 13000. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15000. ஓகே, இது எல்லாமே நான் வந்து சும்மா ரேண்டமாக எடுத்துருக்கேன். இன்னும் வேலெட்டு அந்த இன்சென்டிவ் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன் ட்ரிப்லாம் நிறைய வீட்டு பக்கத்தில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்த ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் மட்டும் சொல்கிறது ஆப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு தோராயமாக 15000 ரூபாய், கம்மியாக சொல்கிறது அதிகபட்சம் 15 15500 வரைக்கும் இருந்திருக்கும். ஓகே, போன வாரம். ஓகே, ஒரு ட்ரிப்பு எடுத்துருக்கோம், பார்ப்போம். லாங் ட்ரிப்பு தான். ஓகே, இது ஒரு 315, 350 போயிடுமா முன்னாடி. ஓகே 350. இது லாஸ்ட்டு பல்லாவரம் கிட்ட வந்துருக்கும். அண்ணா ஆயிடுச்சுண்ணா. ஓகே தேங்க்யூ. நன்றி வரதுக்கு. நன்றி வரதுக்கு. எவ்வளோ தூரமாக டிராஃபிக். பரவாயில்ல. இப்போ நான் வேறு டியூட்டி கிடைக்குமான்னு பார்க்கணும். ஓகே தேங்க்யூ. கிடைப்பாங்க. ஓகே சரி. லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஒரு 350 ரூபா, அவ்வளோதான். சிஎன்ஜி வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, காலி.
இங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு, பார்ப்போம். ஆக்சுவலாக பல்லாவரத்தில் நல்ல டிராஃபிக்குங்க. ½ அன் ஹவர் சரியான டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். இப்போ தான் அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு. ஒரு டியூட்டி ஒன்று எடுத்துருக்கேன் வீட்டு வரைக்கும். பார்ப்போம் கிளிக் ஆகுதா இல்லை கேன்சல் பண்ணுறாங்களா தெரியல. ஓகே, ஃபைனலாக வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கப்புறம் எதுவும் எடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்றைக்கி டே அவ்வளோதான், ஓவர். மணி வந்து 9:15 ஆகுது. பல்லாவரத்தில் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 40 மினிட்ஸ் வந்து நல்லா டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். இல்லைனா என்னத்துக்கு ஒரு 8:15 8:30 தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் முடிச்சுட்டு. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2000 ரூபாய் இன்றைக்கி ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ ஓகேங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வந்து பர்த்டே. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஹாப்பி பர்த்டே சார். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நான் ஐயப்பன்கிட்ட வேண்டதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனுங்க அவர். நான் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அளவு கூட யாரும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மனுஷனை வந்து யாருமே வந்து இவர் கெட்டவர், இவரை எனக்கு கெடுதல் பண்ணாரு அப்படின்னு சொல்லாமல், யார் பார்த்தாலும் எனக்கு நல்லது பண்ணாரு, சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன், அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனாங்க அப்படின்னு ஆசை. அவர் அளவுக்குலாம் நம்மளால பண்ண முடியலனாலும், அவர் கோடி அப்படின்னா அதில் ஒரு மைனஸ் ஒரு பாயிண்ட் நம்மளால முடிஞ்சது எதனா பண்ணோம். ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கேப்டன் சாருக்கு என்னோட பர்த்டே விஷஸ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் இங்கே கண்டிப்பாக சொர்க்கத்தில் தான் இருப்பார்னு வச்சுக்கோங்க. அவர் செஞ்ச தர்மத்துக்கு. ஸோ நல்ல மனுஷங்க, எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். எனக்குலாம் பயங்கர மோட்டிவேஷன். அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவருக்கு விஷ் பண்ணிட்டேன் நான்.